அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருக்கீங்க. பேங்கிங் செக்டரில் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் 20-30% நீங்கள் அலோகேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்ல பேங்கை செலக்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு நீங்கள் ஸ்க்ரீனர் மாதிரி பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணி நல்ல ஸ்டாக்கை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும் பேங்கிங்க்கு. அதில் பார்த்திங்கன்னா இந்த 8 கீ ரேஷியோ ரொம்பவே முக்கியம். இதை நான் உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணுறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டைம் நீங்கள் பேங்கிங் செக்டரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 8 கீ ரேஷியோவை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும், ஒரு நல்ல பேங்கிங்கை உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஃபுல் வீடியோவை பாருங்கள், வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் பேங்கிங் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபினான்ஷியலாக அந்த பேங்க் எப்படி ஸ்டேபிளாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இந்த 8 கீ ரேஷியோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி த 3 pillars ஆஃப் பேங்க் அனலிஸ்ட். நீங்கள் பேங்க் அனலைஸ் பண்ண போகிறீங்கன்னா இந்த 3 விஷயம் ரொம்பவே முக்கியம். பேங்க் வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கா, ப்ராஃபிட்டபிலிட்டியாக இருக்கா, அசட் குவாலிட்டி எப்படி இருக்குது, அதாவது அந்த பேங்க்குக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதை அப்சர்வ் பண்ணி ஸ்டேபிளாக ரன் பண்ண முடியுமா, பேங்க்கு வந்து சஸ்டைனபிளாக ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியுதா அப்படிங்கிறத செக் பண்ணும். அசட் குவாலிட்டிங்கிறது லோன் புக்ஸ் எப்படி அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, பேட் டெப்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை எப்படி மேனேஜ் பண்ணி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும், அவங்களோட பேங்க்கோட அசட்டை வச்சு அவங்களால ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண முடியுதா இப்படிங்கிற குவாலிட்டியில் அவங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிறத 3 குவாலிட்டி அவங்கள்ட்ட இருக்காங்கிறது இந்த 8 கீ ரேஷியோ வச்சு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ரேஷியோ கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ, CARன்னு சொல்லுவாங்க. இந்த ரேஷியோ எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ பேங்க்குக்கு வந்து ஏதோ ஒரு ரிஸ்க் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ரிஸ்க்கை அவங்களால மெயின்டைன் பண்ண முடியுமா, சமாளிக்க முடியுமா அப்படிங்கிற இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கீ ரேஷியோஸ்லாம் இருக்கும். எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஜென்ரிக்காக ஒரு கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க் 12%. இந்த 12%க்கு அபோவ் இருந்தாலோ 12% மெயின்டைன் பண்ணாலோ போதும், அந்த பேங்க்கால் ரிஸ்க்கை வந்து மெயின்டைன் பண்ண முடியும், சமாளிக்க முடியுங்கிற ஒரு புரிதலுக்கு நம்ம வரலாம். இப்போ என்னென்னு வச்சுக்கோங்க, இது யார் டிசைட் பண்ணுறா, RBI வந்து டிசைட் பண்ணுது. CAR ரேஷியோ வந்து 12%க்கு அபோவ் இருந்துச்சுன்னா போதும் அப்படின்ட்டு. இப்போ RBI வந்து நார்மலாக சொல்ல மாட்டாங்க இல்லைங்களா, அவங்க வந்து ஒரு கம்பெனியோட டோட்டல் எல்லா ரேஷியோவும் கம்பைன் பண்ணி ஒரு 12% அபோவ் மெயின்டைன் பண்ணால் அந்த பேங்க் வந்து எதிர்பாராத நஷ்டம் வந்தாலுமே சமாளிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுக்கலாம். சரிங்களா, அதுக்கு CAR ரேஷியோ வந்து 12% அபோவ் இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பல்சரி செக் பண்ணிடுங்க. ரொம்பவே முக்கியம் இந்த ரேஷியோ. ஓகேங்களா, இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 2 ரேஷியோவுமே ரொம்ப முக்கியம்தான். அதாவது நான் பர்ஃபார்மிங் அசட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ பேங்க்கோட அசட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடன் கொடுக்கறது தான் அசட்டு. இப்போ கடனை கொடுத்து அது மூலிமா வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு தான் பேங்க்கு சம்பாதிக்கிறாங்க, ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கடன் கொடுக்குறாங்க, அந்த கடன் வந்து பர்ஃபார்ம் ஒழுங்காக பண்ணல அப்படின்னா அதை தான் நான் பர்ஃபார்மிங் அசட்னு சொல்லுவாங்க. நான் பர்ஃபார்மிங் அசட் ரொம்பவே கம்மியாக இருக்கணும் ஒரு பேங்க்குக்கு. அது எவ்வளோ பர்சன்டேஜ் என்ன இதுன்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா 2ஆக பிரிப்பாங்க, கிராஸ் NPA, நெட் NPAன்னு சொல்லிட்டு. கிராஸ் NPAங்கிறது ஒரு 100 பேர் கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதில் திருப்பி எவ்வளோ கொடுக்காமல் இருக்காங்க, ஒரு 97 பேர் ரீபே பண்ணிட்டாங்க, ஒரு 3% அதுக்குள்ளே தான் ரீபே பண்ணல அப்படின்னா பேங்க்கால் சமாளிக்க முடியும். ஏன் அப்படின்னா இந்த கிராஸ் NPAவை சமாளிக்கிறதுக்காகவே அவங்க வந்து எமர்ஜென்சி ஃபண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வைப்பாங்க. அது அடுத்த டாப்பிக்கில் வரும், எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா NPA பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, கிராஸ் NPA 3%க்கு உள்ளே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா பேங்க்கால் வார கடனை அவங்களால சமாளிக்க முடியுங்கிறது மீனிங். எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு அந்த லாஸை ஈக்குவல் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி லாஸை ஈக்குவல் பண்ணியுமே நெட் NPA எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இப்போ வந்து வார கடனை அவங்க லாஸை ஈக்குவல் பண்ணிட்டாங்க, அப்பயுமே ஒரு குறிப்பிட்ட அளவு NPA இருக்கும். அது எவ்வளோ இருக்கணும், 1% உள்ளே தான் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. நான் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா 0.5க்கு உள்ள நெட் NPA இருந்துச்சுன்னா ரொம்பவே பெட்ரு. நான் அந்த கம்பெனியை நல்லா ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணுவேன். ஸோ என்னோடய நெட் NPA என்னவாக இருக்கும், 0.5 கீழே இருக்கான்னு நான் செக் பண்ணி பார்ப்பேன். கிராஸ் NPA 2%, 3%க்கு உள்ளே இருக்குன்னு ஒரு 2% இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பேன். நெக்ஸ்ட்டு வர எமர்ஜென்சி ஃபண்டு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அது அதிகமாக இருக்கணும், பட் பெஞ்ச் மார்க்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம பார்ப்போம். 4th ரேஷியோ பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, PCR ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இதுதான் இந்த எமர்ஜென்சி ஃபண்டு. இப்போ ஒரு பேங்க்குக்கு வந்து வாராக்கடன் இருக்குது அப்படின்னா அந்த வாராக்கடனை இந்த எமர்ஜென்சி ஃபண்டை வச்சு தான் அந்த லாஸை ஈக்குவல் பண்ணுவாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த PCR ரேஷியோ வந்து 70% அபோவ் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு பேங்க்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 100+ ரேஷியோவில் தான் வச்சுருப்பாங்க. இங்கே பெஞ்ச் மார்க் பார்த்திங்கன்னா 70%க்கு மேலே இருக்கணும்.
ஸோ இந்த ரேஷியோவை கம்பல்சரி செக் பண்ணிக்கோங்க. ஒரு பேங்க் வந்து முன்னெச்சரிக்கையாக ஒரு வாராக்கடன் நமக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிறதுக்காக இதுக்காகவே தனியாக எடுத்து வைப்பாங்க. சரிங்களா, ரிசர்வில் இருக்கிறது கிடையாது. ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, எமர்ஜென்சி ஃபண்டு, ஒரு வாராக்கடனை ஈடு கட்டுறதுக்காக, அந்த லாஸை ஈடு கட்டுறதுக்காக எடுத்து வைக்கிற ஃபண்டு தான் இது. சரிங்களா, இது 70% அபோவ் இருக்கணும். இது ரொம்பவே முக்கியம் ஒரு பேங்க்குக்கு. இந்த ரேஷியோ கம்பல்சரி பாருங்கள். ஓகேங்களா. 5th பார்க்க போகிற ரேஷியோ என்னென்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், NIM ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது ஒன்றும் இல்லைங்க. இப்போ பேங்க் வந்து பர்சனல் லோன், கார் லோன், ஹவுசிங் லோன் இந்த மாதிரி லோன் தராங்க பார்த்தீங்களா, அது மூலிமா இன்ட்ரெஸ்ட்டில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ பொதுமக்கள் நம்ம என்ன பண்ணுவோம், FD RD போடுவோம். எதுக்காக? இன்ட்ரெஸ்ட்டுக்காக. இப்போ 6%, 6.5% தராங்க பார்த்தீங்களா. இப்போ பேங்க் லோன் தரப்போ, ஹவுசிங் லோன் இந்த மாதிரிலாம் தரப்போ ஒரு 18%, 20%, 11, 12% இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் இருக்கும். இப்போ பேங்க்கும் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வாங்குறாங்க, நமக்கு இன்ட்ரெஸ்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதோட ஆவரேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னா 3 to 4% இருந்துச்சுன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் நல்லா இருக்குன்னு அர்த்தம். 3 to 4% இருந்துச்சுன்னா நல்ல ஒரு ஹெல்த்தியான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 100 கோடி லோன் கொடுத்துருக்காங்க, 10 கோடி அதனால இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அதாவது FD இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரிலாம் நம்ம அதுக்காக ஃபிக்ஸ்ட் டெபாசிட்லாம் போடும் பார்த்தீங்களா, நமக்கு ஒரு 6 கோடி பே பண்ணியிருக்காங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருக்காங்க. அப்போ பேங்க்குக்கு பார்த்தீங்கன்னா 4 கோடி லாபம். அப்போ இந்த பேங்க்கோட NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 4% இருந்துச்சுன்னா பேங்க்கு நல்ல ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது, அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் மூலிமா அப்படிங்கிற ஒரு ரேஷியோவை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேங்க்குக்கு NIM நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா 4% இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு 4% இருக்கா, இல்லை அதுக்கு மேலே இருந்தால் நல்லது தான் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. 6th பார்க்க போகிற ரேஷியோ காசா ரேஷியோ, சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் அக்கௌண்ட்டு. இது ரொம்பவே முக்கியம். ஒரு பேங்க்குக்கு சீப் ஃபண்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது பெருசாக மெனக்கடாமல் ஃபண்டு பேங்க்குள்ளே இருக்கிறது. அது எது மூலிமா இருக்குன்னா கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும், இது 2 மூலிமா தான். இப்போ கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் பே பண்ண மாட்டாங்க. கரண்ட் அக்கௌண்ட் வந்து மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது அதிகமாக இருக்கும், 25 to 50, 1 lakh இந்த மாதிரி அதிகமாக இருக்கும். அதனால அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ண மாட்டாங்க. பேங்க்குக்கு ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு அமௌண்ட் இருக்கும், அதை அவங்க வந்து அந்த அமௌண்ட்டை வச்சு அவங்க ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க ஈஸியாக. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, அது லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு தெரிஞ்சு 1.5%, 2, 3 இந்த மாதிரி தான் இருக்கும் அதிகபட்சம். ஸோ சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது 500லேருந்து 2500, 3000, 5000 வரையும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அக்கௌண்ட்டும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டும் ஒரு பேங்க்கில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40%க்கு மேலே இருக்கணும். அப்போ தான் அவங்களால ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு பேங்க் வந்து எவ்வளோ என்னென்ன சார்ஜஸ் பண்ணுவாங்க, ATM டிரான்சாக்ஷனில் சார்ஜஸ் பண்ணுவாங்க, மெசேஜ் அனுப்பிச்சுறதுக்கு இயர்லி சார்ஜஸ், இந்த மாதிரி நிறைய சார்ஜஸ் போடுவாங்க இல்லைங்களா, அதனால பேங்க்குக்கு ஒரு ரெவன்யூ வரும். அப்போ 40%க்கு மேலே ஒரு பேங்க்குக்கு காசா ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லது. அந்த பேங்க்குக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணது ரொம்பவே ஈஸி. லோன் தரதும் அவங்களுக்கு வந்து ரொம்பவே சுலபந்தான். அதனாலையும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணுவாங்க, சார்ஜஸ் நிறையா போடுவாங்க. நமக்கே தெரியும் ஒரு பேங்க்கில் எவ்வளோ சார்ஜஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ காசா ரேஷியோ ஒரு 40%க்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த பேங்க்குக்கு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். நமக்கும் அந்த பேங்க்கை நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த காசா ரேஷியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பவே முக்கியம். ஒரு பேங்க்குக்கு காசா ரேஷியோ வந்து 40%க்கு மேலே இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். 7th பார்க்க போகிற ரேஷியோ பார்த்திங்கன்னா கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ, CD ரேஷியோன்னு சொல்லுவாங்க. இது எதை மீன் பண்ணுது அப்படின்னா, இப்போ நம்ம டெபாசிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா பேங்க்கில், FDயாவோ RDயாவோ இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ நம்ம பேங்க்குக்கு டெபாசிட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேயும் நம்ம மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம், கரண்ட் அக்கௌண்ட்லேயும் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவோம். இந்த அமௌண்ட்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடனாக கொடுப்பாங்க, டெப்ட். ஓகேங்களா, கடனாக கொடுப்பாங்க. அது எவ்வளோ ரேஷியோ கடனாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான். இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ண, அதாவது டெபாசிட் பண்ண ஒட்டுமொத்த அமௌண்ட்டையும் கடனாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா லிக்விடிட்டி தான் அவங்கள்ட்ட எதுவுமே இருக்காது. இப்போ டக்குன்னு நம்ம 100% ஆஃப் டெபாசிட்டையும் அவங்க கடனாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்மளோட அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணோம்னா அதை கொடுக்கறதுக்கு பேங்க்குக்கிட்ட அமௌண்ட் இருக்கணும். அதுதான் பார்த்திங்கன்னா லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ CD ரேஷியோ பார்த்திங்கன்னா 75% இருந்தால் போதும், இல்லைனா 85% இருக்கலாம். 95% மேலெலாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போ ஒரு 100 அக்கௌண்ட் இருக்குது, அதில் ஒரு 75 அக்கௌண்ட்டோட டெபாசிட்டை வந்து கடனாக கொடுக்குறாங்க. பேலன்ஸ் 25 அக்கௌண்ட் இருக்குது. உடனே 100 பேருமே அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன்னு வரமாட்டாங்க.
25 பேர் வரதே பெரிய விஷயந்தான். ஏன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ணியிருப்பாங்க, நாளைக்கே அதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்படியே நாளைக்கே க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே பேங்க்கில் சில ப்ரொசீஜர்லாம் இருக்கும், 1 or 2 days ஆகும் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியும். அதாவது 75% கடனாக கொடுத்தாலும் பேலன்ஸ் 25% அவங்க கையில் அமௌண்ட்டாக லிக்விடிட்டாக இருந்துச்சு அமௌண்ட் அப்படின்னா செட்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒரு 2 அக்கௌண்ட் 3 அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணுறேன், என்னோடய அமௌண்ட் எனக்கு வித்ட்ரா பண்ணுறேன், ரிட்டர்ன் கொடுங்க அப்படிங்கிறப்ப பேங்க்கால் ஈஸியாக அவங்களுக்கு செட்டில் பண்ண முடியும். அதனால தான் கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 75% to 85% இருந்தால் கரெக்டாக இருக்கும். அவங்களுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அக்கௌண்ட் க்ளோஸர் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரியாக இருக்கும். அவங்க கொடுத்த அந்த டெப்ட் ரிட்டர்ன் வர அவங்களால அந்த கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ வந்து கரெக்டாக ஆவரேஜாக மெயின்டைன் பண்ண முடியும். இப்போ நம்ம எஃப்டியே மெச்சூரிட்டி ஆகுது, திருப்பி பேங்க்குக்கு தான் வரப்போகுது, அதனால பெரிய பிரச்சனை இல்லை. இன்கேஸ் நம்ம பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணுறோன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு கையில் அமௌண்ட் வேணும் இல்லைங்களா, அதனால தான் 75 to 85% வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இந்த ரேஷியோ கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் முக்கியமான ரேஷியோ தான். இப்போ அக்கௌண்ட் க்ளோஸர்னால் அவங்களுக்கு செட்டில் பண்ணுறதுக்கு அமௌண்ட் இருந்தால் மட்டும்தான் அந்த பேங்க் மேலே நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் இல்லைங்களா. இந்த பேங்க்கில் நான் அமௌண்ட்டை போடுறேன், நான் க்ளோஸ் பண்ணாலுமே எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வந்துடும் உடனே அப்படின்னு இருந்துச்சுன்னா தான் அந்த பேங்க்கை நம்பி அமௌண்ட்டே போடுவோம். ஸோ இந்த ரேஷியோவும் ரொம்பவே முக்கியம். சிடி ரேஷியோ, கரண்ட் டெபாசிட் ரேஷியோ. அடுத்த ரேஷியோ பார்ப்போம். 8ஆவதாக பார்க்க போகிற ரேஷியோ பார்த்திங்கன்னா ரிட்டர்ன் ஆன் அசெட், ROA ரேஷியோ. இந்த ரேஷியோ பார்த்திங்கன்னா ஒரு பேங்க்கை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனரில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இந்த ROA ரேஷியோ உங்களால் பார்க்க முடியும். 1% மேலே இருக்குன்னா நீங்கள் இந்த பேங்க்கை கண்டிப்பாக நம்பலாம். ஏன் அப்படின்னா அந்த பேங்க்கோட ஒட்டுமொத்த டோட்டல் அசட்டையுமே வச்சு எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க, நெட் இன்கம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தான். இதில் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ரேஷியோவோட ஆவரேஜ் பர்சன்டேஜாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 1% மேலே இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த நீங்கள் பார்க்குற பேங்க்கை, அனலைஸ் பண்ணுற பேங்க்கை நம்பலாம். மேக்ஸிமம் லீடர்ஷிப் பேங்க்கு, டாப் பேங்க் எல்லாமே 1.5% மேலே தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே நல்லது தான். 1% கீழே இருக்குன்னா நீங்கள் யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. டக்குன்னு அந்த பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மற்ற ரேஷியோஸ்லாம் எப்படி இருக்குன்னு நல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் முக்கியமாக நீங்கள் இந்த ROA 1% மேலே இருக்கா அப்படிங்கிறத டோட்டலாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. சரிங்களா. இதுவரையும் ஒரு 8 ரேஷியோ பார்த்துருப்போம். அதை சம்மரைஸ் பண்ணி தான் அங்கே கொடுத்துருக்கு. இது ஒவ்வொரு மெட்ரிக்ஸும் அங்கே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ரீகேப் மாதிரி. சரிங்களா. அது அப்படியே எல்லாமே சொல்கிறேன் நான் சம்மரைஸ் பண்ணி. CARனா கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ. இது வந்து இந்த ரேஷியோ ஏன் பார்க்குறோன்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் கேபிட்டல் ஸ்ட்ரென்த்து 12% அபோவ் இருந்துச்சுன்னா பெட்டர். ஓகேங்களா. 12% மெயின்டைன் பண்ணால் கூட சூப்பர் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் NPA, நெட் NPA, அசட் குவாலிட்டியும் பேட் லோன்ஸையும் எப்படி மெயின்டைன் பண்ணுறாங்க ஒரு பேங்க்கு அப்படிங்கிற ரேஷியோ தான் இதை வச்சு நம்மளால் பார்க்க முடியும். 3% பிலோ இருந்துச்சுன்னா கிராஸ் NPA நல்லா இருக்குன்னு அர்த்தம். நெட் NPA வந்து 1% பிலோ இருக்கணும். அப்படி இருந்தால் இந்த வேல்யூலாம் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ, பேட் லோன்ஸ் ப்ரொடெக்ஷன். இது வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், எமர்ஜென்சி ஃபண்டு. இது வாராக்கடன் இருந்துச்சுன்னா அந்த லாஸை இந்த PCR ரேஷியோ வச்சு லாஸை வந்து ஈக்குவல் பண்ணுங்க. இது ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி. இது எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னா எமர்ஜென்சி ஃபண்ட் எவ்வளோ எடுத்து வைக்கணும், 70% மேலே எடுத்து வச்சுருந்தா ரொம்பவே நல்லது பேங்க்குக்கு. NIM, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின், கோர் லெண்டிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. நம்ம இன்ட்ரெஸ்ட்டு பேங்க்குக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதும் நமக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதும் ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி பார்த்தா 3 to 4% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுது நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் மூலிமா அப்படின்னா ஒரு நல்ல ஒரு விஷயந்தான். ஓகேங்களா. காசா ரேஷியோ, கரண்ட் அக்கௌண்ட், சேவிங்ஸ் அக்கௌண்ட், ஆக்சிஸ் டு லோ காஸ்ட் ஃபண்டு. இந்த அக்கௌண்ட் ரேஷியோ பார்த்திங்கன்னா 40% அபோவ் இருந்துச்சுன்னா ஒரு பேங்க்குக்கு ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சிடி ரேஷியோ, கிரெடிட் டெபாசிட் ரேஷியோ. நம்ம டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை வச்சு எவ்வளோ லோன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வச்சு 100% லோன் கொடுத்துட்டாங்கன்னா லிக்விடிட்டி வந்து பேங்க்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் 75 to 85% கிரெடிட் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த பேங்க்கால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற ரேஷியோ இந்த சிடி ரேஷியோ வச்சு நம்மளால் பார்க்க முடியும். ரிட்டர்ன் ஆன் அசெட்டு, ஒரு பேங்க்கோட ஒட்டுமொத்த அசட்டையுமே வச்சு ஒரு பேங்க்கால் எவ்வளோ ஜென்ரேட் பண்ண முடியுது. 1% அபோவ் இருந்துச்சுன்னா எஃபிஷியண்ட்டாக அதை மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த 8 ரேஷியோ நீங்கள் கம்பல்சரி பார்த்தே ஆகணும் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டராக இருந்தீங்க அப்படின்னா. நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்த ரேஷியோ எல்லாத்தையும் எல்லா பேங்க்லேயுமே அவங்களே ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. Q4 ரிசல்ட்டில், குவார்டர்லி ரிசல்ட்டில் பார்க்கலாம். நீங்கள் இயர் ரிசல்ட்லேயும் பார்க்க முடியும். நான் இப்போ HDFC பேங்க்கில் எங்கே செக் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். HDFC பேங்க்கில் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் அபோட்டஸ்ன்னு இருக்கும், அதில் இன்வெஸ்டர் ரிலேஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபினான்ஷியல் டிஸ்க்ளோஷன் இருக்கு இல்லைங்களா, இதில் எல்லா ரிசல்ட்டும் நீங்கள் பார்க்க முடியும்.
ஒரு 3 வருஷத்துக்கான ரிசல்ட் இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அதில் நிறைய மெட்ரிக்ஸ்லாம் இருக்கும், நிறைய பேராமீட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் நம்ம தானே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், நமக்கான ப்ரெசன்டேஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடைக்கும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 38 பேஜுக்கான ஸ்லைடு உங்களுக்கு கிடைக்கும். அதில் எடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா கீ பர்ஃபார்மன்ஸ் மெட்ரிக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. இந்த வருஷத்தில் என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கீ மெட்ரிக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எல்லாமே நீங்கள் கிராஃபாக பார்க்கணும் அப்படின்னாலுமே ஒவ்வொரு ஸ்லைடாக வாங்க. கீ ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ்ன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா இபிஎஸ் செக் பண்ணிக்க முடியும். கிராஸ் என்பிஏ நான் பர்ஃபார்மிங் அசெட் எவ்வளோ இருக்குது, ரெடியூஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத இங்கே செக் பண்ணிக்க முடியும். ரிட்டர்ன் ஆன் அசெட் ROA அதுவும் பார்த்தீங்கன்னா 2%, 1%க்கு மேலே கெயின் பண்ணிகிட்ருக்காங்க. 1%க்கு மேலே இருந்தே நல்லது. பட் இவங்க 2% மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஆல்மோஸ்ட் டாப் மோஸ்ட் பேங்க் எல்லாமே 1.5க்கு மேலே மெயின்டைன் பண்ணுவாங்க. HDFC 1.96 இந்த இதில் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. கேபிட்டல் அடிக்வன்சி ரேஷியோ CAR இங்கே அந்த ரேஷியோ பார்க்க முடியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லா ரேஷியுமே NIM நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் எல்லா ரேஷியுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். இந்த ஃபினான்ஷியல் இயர் ஆன் இயரும் உங்களால் செக் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதேமாதிரி நீங்கள் ஒவ்வொரு ஸ்லைடும் செக் பண்ணி பாருங்கள். டெபாசிட்டோட க்ரோத் எப்படி இருக்குன்னு உங்களால் செக் பண்ணிக்க முடியும். எல்லா டீட்டெயிலுமே உங்களால் இங்கே பார்க்க முடியும். நீங்கள் ஒவ்வொன்றும் செக் பண்ணி பாருங்கள். முக்கியமாக நான் கொடுத்த அந்த 8 ரேஷியோவும் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இவ்வளோ நேரம் அந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி. வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் டெய்லி அப்டேட்ஸ். நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த எல்லா பேங்க்ஸோட ஸ்க்ரீனர்லேயும் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஸ்க்ரீனர்லேயும் உங்களுக்கு இந்த வேல்யூ எல்லாமே செக் பண்ணி நான் வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.